ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன ஒருத்தனுக்கு அந்த கட்சிக்கு உன்னோட கூட்டம் இல்ல ஒரு சீட்டு இல்லைன்னு சொல்றவன் தான்டா நல்ல தலைவன் சொல்லியிருக்கா. அவன் தான் இந்த மண்ணின் மக்களின் நலனுக்கு நிக்கிறவன் தன்மானமிக்க தலைவன். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொன்ன தோல் தூக்கிட்டு வர போன தடவை 25 சீட்டு இப்ப 29 அதுல ராஜ்யசபா வேற கொடுக்குற அப்படின்னா மானங்கட்ட கூட்டமாயிட்டு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு போற்றுவில ஓட்ட எதுக்கான காங்கிரஸ் சொல்ற ஒன்னு சொல்றா போயிடா என் தலைமை மேல சத்தியமா சொல்ற இறங்கி போயிடா ஒன்னே ஒன்னு சொல்றா யாராவது சொல்லு கூட்டத்தில் இல்ல இந்த வேட்பாளர் மேடையில் நின்று பேச சொல்லு மேடையில் நின்று பேச சொல்லு இதுக்காக அப்படின்னு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து சுதந்திர நாட்டுக்குடா சோனியா காந்தி வீட்டுக்கு வாங்கியிருக்காண்டா நாட்டுக்கு எங்கடா வாங்கினா எங்க வாங்கினா எங்க வாங்கினா வாரிசு அரசியல் மன்னராசின்னு பேசுறானே அதனுடைய பூர்வீக குடி அவன் தானாடா எத்தனை தலைமுறையாடா இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் சிந்திக்க வராது. கேரளாவில் வந்து நிக்கிறார் ராகுல் காந்தி வயநாட்டில் மறுபடி வேற தொகுதியில் போய் நிக்கிறாப்ல. இங்க இடைத்தேர்தல் வருது கேரளாவில். ஏண்டா கேரளாவில் மலையாளியில ஒருத்தம் கூட வயநாட்டில் நிக்க தகுதி இல்லடா. சொந்த தங்கச்சி கொண்டு நிறுத்துவானடா. இதை விட வாரிசு அரசியல் வேணும்.